நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மின்சார கட்டணம் மீண்டும் மிக அதிக சதவீதத்தில் உயரலாம் என்ற பல கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு மோதல்களால் ஏற்பட்ட இடையூறுகளுடன் தொடர்புடைய உலகளாவிய எரிசக்தி செலவுகள் அதிகரித்திருப்பதே இந்த கட்டண உயர்வுக்கான முக்கிய காரணமாக குறிப்பிடப்படுகிறது. ஏற்கனவே பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மில்லியன் கணக்கான குடும்பங்களும் வணிகங்களும் இந்த உயர்வால் நேரடியாக பாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. உலகளாவிய எரிசக்தி விலைகள் தொடர்ந்து உயர்ந்தால் ஏப்ரல் மாதத்திலும் மின்சார கட்டணங்கள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி தற்போதைய கட்டணங்கள் மோதலுக்கு முந்தைய எரிசக்தி செலவுகளையே பிரதிபலிக்கின்றன என்று அதன் தலைவர் KPL சந்திரலால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவுகளை 2026 மார்ச் 1 நிலவிய எரிபொருள் விலைகளின் அடிப்படையில் வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி ஏனைய அனைத்து கொடுப்பனவுகளையும் மறு அறிவித்தல் வரை அதே விகிதத்தில் பேணுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் பொருளாதாரத்தில் ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்காக அரசாங்கம் ஏற்கனவே பல்வேறு அவசர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடியை கருத்தில் கொண்டு எதிர்வரும் மாதங்களில் நடைபெறவுள்ள சமய விழாக்களுக்கு மின்சார கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படாது என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். அரசாங்க நிறுவனங்களுக்கான எரிசக்தி சேமிப்பு குறித்து அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளரும் சிறப்பு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ள சூழலில் வரும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் நடைபெறவுள்ள சமய விழாக்களுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரங்களுக்கு கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படாது என்றும் விளக்கம் அளித்துள்ளார். வெசாக் மற்றும் போசன் பண்டிகைகளுக்கு அரசாங்கம் மின்சாரத்தை கட்டுப்படுத்தாது என்றும் அரசாங்கம் ஆதரவை வழங்கும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இன்று மாத்திரம் வாகன இலக்கு தகட்டின் இறுதி இலக்கம் ஒற்றை அல்லது இரட்டை எண்களாக கொண்டு அனைத்து வாகனங்களும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்பட உள்ளன. இதனை இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஆவணத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி எவ்வித கட்டுப்பாடுகளுமின்றி அனைத்து வகையான வாகனங்களும் இன்று எரிபொருளை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாட்டிற்கு சொந்தமான 42,000 மெட்ரிக் டன் எரிவாயு கையிருப்பு மாலைத்தீவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ கேஸ் லங்கா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கையிருப்பை விரைவில் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஏப்ரல் மாதத்திற்கான தேவையை பூர்த்தி செய்ய இந்த அளவு போதுமானது என்றும் லிட்ரோ கேஸ் லங்கா நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் மே மாதத்திற்கு தேவையான 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏந்திய கப்பல் ஒன்று ஏப்ரல் 25 இலங்கைக்கு வர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். மார்ச் மாதத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. வெளியிடப்பட்டுள்ள புதிய தரவுகளின்படி கடந்த 29 நாட்களில் 1,75,661 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இக்கால பகுதியில் இந்தியாவிலிருந்து 45,650 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இது மொத்த எண்ணிக்கையில் 26% மொத்த சுற்றுலா பயணிகளின் வருகை 7,32,316 பதிவாகியுள்ளது. உள்நாட்டு சந்தையில் தற்போது நிலவும் சம்பா மற்றும் கிரி சம்பா அரிசி தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக மாற்று அரிசி வகைகளை இறக்குமதி செய்ய அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2025-2026 மகா பருவத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசியின் அளவு நாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை.
இதன் காரணமாக எதிர்வரும் 2026 மே மாதம் முதல் இந்த அரிசி வகைகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக விவசாய திணைக்களம், ஹெக்டேர் கொப்பே கடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் மற்றும் தேசிய அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியன சுட்டிக்காட்டியுள்ளன. இலங்கையின் தென்மேற்கு கடற்கரைக்கு அப்பாலுள்ள கடற்பகுதியில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் உள்ளூர் பல நாள் மீன்பிடி இழுவை படகொன்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படை குறித்த இழுவை படகை இடைமறித்ததோடு 6 சந்தேக நபர்களையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணைகளுக்காக கரைத்து அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹகவத்தையில் மாணிக்கக்கல் தொழிலதிபர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடங்கே பகுதியில் உள்ள பற்றி காடு ஒன்றில் மறைந்திருந்த போதே தெல்லவெள்ள போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் ககவத்தையைச் சேர்ந்த மாணிக்கக்கல் வர்த்தகர் ஒருவர் காலம் போனதை அடுத்து அவர் நேற்று அகழ்வு குழியொன்றில் இருந்து மீட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட தீவிர விசாரணைகளின் பலனாக இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெல்வெள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று அதிகாலை கொழும்பில் இருந்து மாத்தறை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு விசேட புகையிரதம் அக்குரசை மற்றும் தெய்யந்திர பகுதிகளுக்கு இடைப்பட்ட தண்டவாள பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. புகையிரதத்தின் இயந்திர பகுதியில் ஏற்பட்ட மின்கசிவு அல்லது உராய்வு காரணமாக தீ பரவியதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தீ வேகமாக பரவியதில் இயந்திரத்திற்கு அடுத்ததாக இருந்த 2 பயணிகள் பெட்டிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. துரதிர்ஷ்டவசமாக தீ பரவுவதை கண்டவுடன் புகையிரத சாரதி உடனடியாக புகையிரதத்தை நிறுத்தினார். பயணிகள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதங்கள் ஏதும் ஏற்படவில்லை. மாத்தறை மற்றும் அக்குரசை பகுதிகளில் இருந்து வந்த தீயணைப்படையினர் சுமார் 2 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தால் கடலோர பாதையிலான புகையிரத போக்குவரத்து சில மணி நேரங்கள் பாதிக்கப்பட்டது. தொழில்துறையை வலுப்படுத்தும் அரசின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக 2026 ஆண்டில் தொழில் முனைவோருக்கு சமீபகால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிக எண்ணிக்கையிலான கடன்கள் வழங்கப்படும் என அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். உள்ளூர் தொழிலதிபர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் நிதி பெறுவதற்கான அணுகலை விரிவுபடுத்துவதற்கும் அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. தொழில் முனைவோர் கடனை எளிதாக்குவதற்காக 2025 ஆண்டில் 87 பில்லியன் கணிசமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில் நடவடிக்கைகளுக்காக நிலம் கையகப்படுத்துவதில் தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்களை சமாளிக்க நில வங்கிகளை நிறுவுமாறு மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு வாகரை போலீஸ் பிரிவில் கணவனின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக 27 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாய் படுகாயமடைந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் நேற்று இரவு ஆற்றங்கரை வீதி புச்சாக்கு அணியில் இடம்பெற்றுள்ளது. குடும்ப தகராறு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் மனைவி தமது தாயாருடன் வாழ்ந்து வந்த வேளை மனைவியை பழி தீர்க்கும் முகமாக தோணித்தாட்டமடு எனும் இடத்தில் வசித்து வந்த கணவர் காட்டு துப்பாக்கியுடன் வந்து அவரை சுட்டுள்ளார். கணவன் துப்பாக்கியுடன் தலைமறைவாகியுள்ள நிலையில் போலீசார் அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதுடன் குறித்த சம்பவம் தொடர்பாக வாகரை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2026 ஆண்டு முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரம் 2 முதல் தரம் 11 வரையான மாணவர் சேர்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய சுற்றறிக்கை அறிவுறுத்தல்களை வெளியிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தெற்கு துபாயில் ஏவுகணை தாக்குதலின் சிதறல்கள் வீடுகள் மீது விழுந்ததால் ஏற்பட்ட சம்பவத்தில் இலங்கையர் ஒருவர் காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாக துபாய் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த தாக்குதலின் போது 2 இந்தியர்கள் ஒரு வங்கதேச நாட்டவரும் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மிக உயர்ந்த பாதுகாப்பு தரங்களுக்கு இணங்க கையாளப்பட்டதாக துபாய் மருத்துவ அலுவலகம் தெரிவித்துள்ளது.
மார்ச் 31 அன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படைகள் 12 ஏவுகணைகளையும் 36 ஆளில்லா விமானங்களையும் பயன்படுத்தியதாகவும் இதனால் காயமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 188 அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் வறண்ட வானிலை காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களில் காட்டுத்தீ பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையத்தின் ஊடக பேச்சாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். எனவே காடுகளை அண்டிய பகுதிகளை வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் அங்கு பயணம் செய்வோர் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். வறண்ட காற்று மற்றும் கடும் வெப்பம் நிலவும் சூழலில் மிகச்சிறிய தீப்பொறி பாரியளவிலான வனப்பகுதி அளிக்கும் நிலை உள்ளமையினால் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.